மணி மேக்கிங் துறையில் ஒரு கன்செப்ட் ஒன்று இருக்குது. ஸோ இந்த கன்செப்டில் மார்க்கெட்டில் நல்ல டிமாண்ட் இருக்குது. யாருன்னா இன்டர்பிரீட்டர்னோடு சொல்லுவாங்க. இன்டர்பிரீட்டர்னு சொன்னால் டிரான்ஸ்லேட்டர்ஸ். அதாவது நீங்கள் இப்போ பார்லிமெண்ட்லாம் பார்த்துருப்பீங்க, ஒரு லேங்குவேஜில் பேசினாங்கன்னு சொன்னால் அந்த லேங்குவேஜை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி இன்னொரு நாள் வந்து அந்த ஹெட்செட் போட்டுட்டு கேட்பாங்க. ஓகே, அப்போ அது என்ன நடக்கும்னா இன்டர்பிரேட் பண்ணப்படும், அதை டிரான்ஸ்லேட் பண்ணப்படும். ஸோ இங்கே இருக்கிற பேசப்படுற லேங்குவேஜை இன்னொரு லேங்குவேஜுக்கு வந்து அந்த இன்டர்பிரீட்டர்ஸ் வந்து இது பண்ணிட்டு இருப்பாங்க. இது வந்து பார்லிமெண்ட்டில் மட்டும் இல்லை, கம்பெனிஸ்களில் ஜென்ரல் மீட்டிங்ஸ் நடக்கும். ஏன்னா ஒரு கம்பெனியோட பங்குகள் அதில் 2 வகையான பங்குகள் இருக்கு. ஒன்று முன்னுரிமை பங்கு, சாதாரண பங்குன்னு சொல்லி. இப்போ சாதாரண பங்கோட உரிமையாளர்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் அவங்க தான் அந்த கம்பெனிக்கு உரிமையாளர்கள். யார் அதில் பெரும்பான்மையை கொண்டு வந்திருக்காங்களோ அவங்க தான் உரிமையாளர்கள். அப்போ இதில் நிறைய பேர் இதை பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. வேர்ல்டு வைடில் நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. பட் இவங்களுக்கு வந்து ஆனுவல் மீட்டிங் அல்லது குவார்டர் மீட்டிங்னு சொல்லி அந்த ஜென்ரல் மீட்டிங் ஒன்று நடக்கும். அந்த மீட்டிங்கில் என்ன நடக்கும்னா எல்லாரும் வித்தியாசமான லாங்குவேஜஸ் பேசுவாங்க. இப்போ எனக்கு வந்து பங்குகளை பர்ச்சேஸ் பண்ணக்குள்ள என்னோட சொல்ல மாட்டாங்க, உங்களுக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சிருந்தா தான் பர்ச்சேஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அப்போ அப்படி இருக்க போகல நான் ஒரு கம்பெனியோட பங்குகளை வாங்குறேன்னு சொன்னேன். ஸ்ரீலங்காவில் இருக்கிற சிங்கள கம்பெனிஸ்களே வந்து ஃபாரின்ல இருக்கிறார்கள் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அப்போ நீங்களும் வந்து ஃபாரின் கம்பெனிஸோட பங்குகளை வாங்கலாம். எந்த கண்ட்ரி, அரேபியன் கண்ட்ரி அல்லது ரஷ்யன் கண்ட்ரிஸ், எந்த கம்பெனி, சைனா கம்பெனிஸ் எதுவும் வாங்கலாம். பட் அங்கே மீட்டிங் நடக்க போகல அவங்க ஜென்ரலாக இங்கிலீஷ் எல்லாம் பேசுவாங்க. அவங்க பேசுறது ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்ம பேசுறது வந்து எங்களுக்கு தெரிஞ்ச மட்டும் தான் பேசுவோம். ஸோ அதை வந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னால் இந்த இன்டர்பிரீட்டர்ஸ் தான் வந்து இது பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அது வந்து நல்ல டிமாண்ட் இருக்குதா. நீங்கள் ஒரு $1 ஹவருக்கு $20 $30 ஈவன் ஒரு ப்ரொஃபஷனலான இன்டர்பிரீட்டர்ஸ்னா $50 இது பண்ணலாம். ஓகே, நீங்கள் இந்த ஜாப்ஸில் தாராளமாக இது பண்ணிக்கொள்ளலாம். இன்டர்பிரீட்டர் பண்ணுறதுக்கே ஒரு தனியான ஒரு அமைப்பு ஒன்று, ஒரு செக்ஷன் ஒன்று, ஒரு டிபார்ட்மெண்ட் ஒன்று பார்லிமெண்ட்டில் இருக்குது. இதே மாதிரி கம்பெனி நிறுவனங்களுக்கும் வச்சிருக்குது. ரைட், இதை வந்து நாங்கள் ஆன்லைன்லையும் செய்து கொள்ளலாம். அப்போ நம்ம ஆஃப்லைனில் வேறு கம்பெனியில் வேறு கண்ட்ரியில் ஒர்க் பண்ணிடாது. பட் ஆன்லைனில் நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணலாம். அதே மாதிரி இந்த ஆன்லைனில் பெர்ஃபார்ம் பண்ணுறதுல அந்த நிறுவனங்கள் இப்போ நம்ம ரிமோட் ஒர்க் பார்க்க போகிறோம், ஃப்ரீலான்ஸ் ஒர்க் பார்க்க போகிறேன். ஸோ இதில் எல்லாத்துலேயுமே எல்லா லாங்குவேஜ்லையும் மெயினாக இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறது மெயினாக இருக்கும். அது என்னென்ன லாங்குவேஜ் அப்படிங்கிறதுக்கும் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணி மந்த்லி $100+ ஏர்ன் பண்ணலாம். நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனலாக, அதாவது இந்த விளையாட்டுக்கு மாதிரி இல்லாமல் நீங்கள் கொஞ்சம் உங்கள்கிட்ட அந்த டேலண்ட் இருக்குது, அதை யூஸ் பண்ணி நான் ஒரு மணி மேக்கிங் ஸ்கில் ஒன்று நான் உருவாக்கி கொள்கிறேன். ஆன்லைனில் சோர்ஸ் உருவாக்கி கொள்றேன்னு யோசிச்சிங்கன்னா கட்டாயமாக நான் சொல்கிறேன், இந்த 5 வெப்சைட்டில் ஒரு வெப்சைட்டை ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு 5 வெப்சைட்டுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இப்போ நம்ம ட்ரான்ஸ்லேட் பண்ண போகக்குள்ள இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சில கண்ட்ரிஸ் வந்து நான் சொன்ன மாதிரி ஏஐ யூஸ் பண்ணுறாங்க. பட் ஏஐ யூஸ் பண்ணாலும் அது என்னன்னு சொல்லிக்கிறேன், அசிஸ்டன்ட் தானே. நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறது முழுமையாக வந்து என்ன இருக்காது. இப்போ நீங்கள் கூகுள் ட்ரான்ஸ்லேட்லேயே போட்டு ட்ரான்ஸ்லேட் பண்ணலாம்னு சொல்லுவீங்க, பட் முழுமையான அக்யூரசியாக இருக்காது. ஓகே, உங்களோட ஒர்க்கை வந்து கொஞ்சம் குறைக்கக்கூடியதாக இருக்கும். பட் நீங்கள் மெனுவில் செக் பண்ணிவிட்டு அதை ப்ரூஃப் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்குமா. ஸோ அப்படியான ஒரு 5 வெப்சைட் தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸி. நீங்கள் ப்ராஜெக்ட்டுக்கு மணி மேக் பண்ணக்கூடியது இருக்குது. அதே மாதிரி நீங்கள் வீட்டில் இருந்தே ஒரு டைப் ஆஃப் அவங்க உங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ் அனுப்புவாங்க அல்லது வந்து ஆடியோ கட்ஸ் அனுப்புவாங்க. அதை வந்து நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணி டைப் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்குமா. அப்படியான கான்செப்ட் இருக்குது. ஒரு கம்பெனிக்கு நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்குது, இல்லை ப்ராஜெக்ட்டுக்கு ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்குது, அல்லது நீங்கள் ஃப்ரீலான்ஸராக உங்களுக்கு தேவையானதை தெரிவு செய்து நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி கான்செப்ட் இருக்குது. ஸோ நீங்கள் கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்கள். நான் 5 வெப்சைட்டே சொல்கிறேன். 5 வெப்சைட்டில் உங்களுக்கு எது சூட்டபிளோ அது கட்டாயமாக யூஸ் பண்ணி கொள்ளுங்கள். ஓகே, ரைட். ஸோ நான் வெல்ஃபியூச்சர் அகாடமியால் ஒரு கிளாஸ் ஒன்று ரன் பண்ணுறோம். இதில் நீங்கள் மணி மேக்கிங்க்கான சரியான 12 டைப் ஆஃப் வெப்சைட், இப்போ நான் சொல்ல போகிற இந்த வெப்சைட்டை உள்ளடக்கிய ஃப்ரீலான்சர்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. ரொம்ப வித்தியாசமான கான்செப்ட். இது நம்ம தெரிவு செய்து நம்ம சப்மிட் பண்ணலாம். அதாவது நம்ம வந்து எம்ப்ளாயர் தேடுறதை விட எம்ப்ளாயர் ஜாப்ஸை போட்டுட்டு ஒர்க்கரான எம்ப்ளாய் தேடுவாங்க. நம்ம சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணுறது மூலமாக அதில் ஸ்ட்ராங் ஆகலாம். ரைட், ஓகே. அடுத்தது வந்து ஏஐ இமேஜ் ஜெனரேஷன் சொல்லி இமேஜ் அல்லது வீடியோ, ஏஐ மூலமாக நம்ம ஜெனரேட் பண்ணுற இமேஜ் அல்லது வீடியோஸ் மூலமாக மணி மேக் பண்ணுறது. அதை நீங்கள் உங்களோட ஃபோன் கேமரா மூலமாக இருக்கிற ஃபோட்டோஸ் வீடியோஸ் மூலமாக மணி மேக் பண்ணுற கான்செப்ட் வந்து பார்ப்போம். அடுத்து வந்து காப்பி பேஸ்ட் பண்ணுறது, ஒரு வெப்சைட்டில் இருக்கிற டீட்டெயில் ஒரு சோஷியல் மீடியாவில் இருக்கிற டீட்டெயிலோ காப்பி பண்ணி கொடுக்குற மாதிரி. அதே மாதிரி சோஷியல் மீடியா ஃபாலோஸ் ரிலேட்டடான ஜாப்ஸ், அதே மாதிரி டேட்டா என்ட்ரி ரிலேட்டடான ஜாப்ஸ், அண்ட் வந்து டேட்டா கலெக்ஷன் டைப் ஆஃப் ஜாப்ஸ். இது எல்லாத்தையும் உள்ளடிக்கிற மாதிரி 12 டைப் ஆஃப் வெப்சைட்டில் நான் படிக்கும். ஒரே கான்செப்ட் உள்ள வெப்சைட்டுகள். இப்போ டேட்டா என்ட்ரியில் 2 வெப்சைட், டேட்டா கலெக்ஷனில் 2 வெப்சைட், காப்பி பேஸ்ட்டில் 6 வெப்சைட்னு சொல்லி வெரைட்டி, இப்படி வெரைட்டி ஆஃப் ஜாப்ஸ். அதே மாதிரி வேறு கண்ட்ரியில் உள்ள ஜாப்ஸும் செய்கிறோம். ஓகே, இப்போ இதெல்லாம் வந்து நீங்கள் ஆன்லைனில் ஹார்ட் ஒர்க் ஓகே தான், அதோட சேர்த்து ஸ்மார்ட்டாகவும் நீங்கள் யோசிச்சிங்கன்னு சொன்னால் நீங்கள் லாங் டைம் வந்து சர்வே ஆகலாமா. ஸோ அப்படி ஒரு கான்செப்ட். அதே மாதிரி ஒரு வெப்சைட்டை யூஸ் பண்ணி, அதாவது நீங்கள் ஒரு நாலேஜை லேர்ன் பண்ணுறீங்கன்னா அதை கஷ்டப்பட்டு தான் லேர்ன் பண்ணுறீங்க. ரைட், அதை யூஸ் பண்ணிட்டு என்னென்ன வழிகள் எல்லாம் மணி மேக் பண்ணிடும் அதெல்லாம் நீங்கள் கட்டாயம் மணி மேக் பண்ணணும். இப்போ நீங்கள் ஒரு வெப்சைட்டை படிச்சுட்டு முதலாவது அதில் வேலை செஞ்சு மணி மேக் பண்ணணும். அதே மாதிரி அதை யூஸ் பண்ணி அதில் இப்போ நாங்கள் டீச் பண்ணுற வெப்சைட் எல்லாமே சர்வே கம்ப்ளீட் பண்ணுவோம், டாஸ்க்கு செய்வோம். அதே மாதிரி கேம் செக் பண்ணுறது, விசிட் வெப்சைட் செய்கிறது, அஃபிலியேட் பண்ணுறது, எல்லாமே ஒரே வெப்சைட் யூஸ் பண்ணி இது பண்ணலாம். அப்போ அதை வச்சு ஒரு கண்டென்ட் ஒன்று வீடியோ கிரியேட் பண்ணலாம், நீங்கள் ஆர்டிகல் கிரியேட் பண்ணிட்டு போஸ்ட் பண்ணலாம். இப்படி என்னென்ன வழிகள்லாம் மணி மேக் பண்ணிடுமோ அது எல்லா வழிகளையும் மணி மேக் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த ஃபைனான்சியல் ரீதியான ஒரு ஸ்ட்ரென்த் வரணும்னா உங்களுக்கு மணி வர வழிகள் வந்து கூட.
ஓகே, அதை அப்படி நீங்கள் கூட்டி எடுத்துக்கொள்ளுங்க. ஸோ இதை தான் நாங்கள் மெயினாக இதில் டீச் பண்ணுவோம். ஸோ தெளிவாக விலையும் கொண்டீங்கன்னு சொன்னால் இது உங்களுக்கு சரியான கைடன்ஸை தரும். ஓகே ரைட். அதே மாதிரி நாங்கள் கிளாஸில் உங்களுக்கு டீச் பண்ணுறது என்னென்னா எல்லாமே ஒர்க்கிங் வெப்சைட்டாக இல்லை நீங்கள் ஜாயின் பண்ணது ஒர்க் கிடைக்குமா, நீங்கள் ஜாயின் பண்ண உடனே வந்து ஒர்க் அங்கே அவைலபிள். நீங்கள் எத்தனை லட்சம் பேர் வேர்ல்டு வைடாக ஜாயின் பண்ணாலும் உங்களுக்கு ஜாப்ஸ் அவைலபிளாக இருக்கும். ஸோ அங்கே ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா சரி, ஜாப்ஸ் இருக்குங்கிற காரணத்தால் ஏனோ தான் வந்து வேலை செய்யலை. அப்போ நீங்கள் இங்கே ரெஜிஸ்டர் பண்ணுறது, ஒர்க் இருக்கிறது, ப்ரொஃபைல் செட்டப், டெக்ஸ்ட் வெரிஃபிகேஷன், ஐடி வெரிஃபிகேஷன், அதே மாதிரி வித்ரோ பண்ணுறது, நம்ம எல்கேஆரில் வித்ரோ பண்ணுறது, அதாவது டாலரில், யூரோவில், ரஷ்யன் வெப்சைட்டில், கிரிப்டோவில் எல்லாத்துலேயுமே வித்ரோ பண்ணுவோம். அது எப்படி எல்கேஆராக கொண்டு வரது, இதில் எல்லாத்தையுமே ஏ டு செட்டாக நாங்கள் ப்ரொவைட் பண்ணுவோம். உங்களோட வேலை என்னன்னு சொன்னால் சரியா ஒர்க்கை மட்டும் நீங்கள் சரியாக கம்ப்ளீட் பண்ணுறது. ஓகே, ஸோ அதுக்குரியதை நாங்கள் இது பண்ணிகிட்டே இருப்போம். நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருக்கா, அதை நம்ம ஸ்மார்ட் லெவலில் நாங்கள் யோசிச்சிங்கன்னு சொன்னால் சரி. ஓகே, அண்ட் வந்து நாங்கள் கிளாஸில் நீங்கள் மினிமம் 30,000 பண்ணுறீங்க கிளாஸ் அனுப்பி. இது 1 மாதம் 2 மாதம் அந்த கிரைட்டீரியா இல்லை. ஏன்னா இப்போ 1 மாதம்னா நீங்கள் கட்டாயம் கிளாஸ் ஜாயின் பண்ணி ஆகணும், அதே மாதிரி அந்த ஒர்க்கை செய்து ஆகணும், அப்படியான ஒரு கான்செப்டும் இதில் இல்லை. அது வந்து நீங்கள் 30,000 ரீச் பண்ணால் உங்களுக்கு நிறைய அட்வான்ஸான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்கள் செய்வோம். ஓகே, இது வந்து என்னென்னா உங்களோட ஏர்னிங்ஸை மல்டிப்ளை பண்ணுறது, ட்ரிபிள் பண்ணுறது அப்படியான கான்செப்ட்டில் வரும். ஸோ சிலாக்களுக்கு ஏற்கனவே அது அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. ஓகே ரைட். அதே மாதிரி நீங்கள் கிளாஸில் வந்து உங்களோட முழுமையான ஃப்ரீடம், நீங்கள் எங்கேருந்து ஒர்க் பண்ணலாம், எவ்வளோ நாளும் ஒர்க் பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் எந்த இடத்துல இருந்தனாலும் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். என்ன டிவைஸை யூஸ் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணலாம். மொபைல்லேயே ஒர்க் பண்ணக்கூடியது இருக்குது, டெலிகிராமில் செக் பண்ணி கொடுங்க. அதே மாதிரி நீங்கள் இங்கே உங்களுக்கு வந்து எந்த ஒரு பொஸ்ஸுமே இல்லை, அதனால உங்களுக்கு எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லை. இப்போ தான் ஒர்க் பண்ணணும், இவங்களோட டைமுக்கு தான் ஒர்க் பண்ணுங்கிற எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லை. ஸோ அவங்க மானிட்டர் பண்ணுவாங்களே, இவங்க கேள்வி வைப்பாங்கிற எந்த ஒரு இதுவும் உங்களுக்கு தேவையில்லை. அடுத்தது வந்து நீங்கள் எல்லாமே ஒர்க் அண்ட் ப்ரூவன் மெத்தட். நாங்கள் இங்கே சொல்லியிருக்கிற வெப்சைட்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து நம்பிக்கையாக வேலை செய்யலாம். ஓகே, இப்போ நீங்கள் ஒரு ஸ்கேமை தேடி வந்து எந்த ஒரு அவசியமும் இல்லை, ஸ்கேம்களில் நடக்காது. அதுக்காக தான் நாங்கள் அப்படி நடந்தாலும் அதை நான் எப்படி மெயின்டைன் பண்ணுறேன், ஒரு வெப்சைட்டை டீச் பண்ணால் தான் அது உங்களுக்கு பிரச்சனை வரும். நம்ம தான் ஒரே கான்செப்ட் உள்ள மல்டிபிள் வெப்சைட் தான் படிக்கிறோம். அப்போ நீங்கள் படிக்கிற நாலேஜ் என்றைக்குமே வந்து உங்களுக்கு இங்கே வேஸ்ட் ஆகுது. ஓகே, நீங்கள் ரியலான வெப்சைட்டில் பெர்ஃபார்ம் பண்ணினா மட்டும்தான் உங்களோட நாலேஜ் நீங்கள் மோட்டிவ் ஆகிறது பெரிய ஒரு வாய்ப்பாக இருக்கும். அப்படி இல்லை ஸ்கேமான வெப்சைட்டுகளில் நீங்கள் என்ன தான் எஃபர்ட் போட்டு இது பண்ணாலும் நீங்களே டிமோட்டிவேட் ஆகிடுவீங்க. ஸோ அப்படி இல்லாமல் சரியான ஒரு கைடன்ஸு, சரியான ஒரு முழுமையான வழிகாட்டலை இது பண்ணுவோமா உங்களுக்கு டீச் பண்ணுவோம். எங்கள் கிளாஸ் ஸ்டூடெண்ட் 100 மில்லியனுக்கு மேலே ஏர்ன் பண்ணிக்கிறாங்க. 5+ இயர்ஸாக பிஸ்னஸில் இருக்கிறோம். அதே மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணதுமே ஜாப்ஸ் அவைலபிளாக இருக்கும். மொபைலில் மட்டுமே யூஸ் பண்ணிட்டு ஏர்ன் பண்ணலாம். நீங்கள் ஜாயின் பண்ணதுமே உங்களுக்கு வந்து ஒர்க்கிங் வீடியோ குரூப் 12 வெப்சைட்டுக்கும் 12 ஒர்க்கிங் வீடியோ குரூப் இருக்குது. அதே உங்களுக்கு தாராளமாக போதுமானது. அதே மாதிரி நீங்கள் இந்தியா, துபாய், கட்டார், சவுதி இந்த கண்ட்ரிஸ் இருப்பீங்க. சர்வே கம்ப்ளீட் பண்ணிட்டு இந்த சர்வேயில் வந்து டெய்லி போனஸ், வீக்லி போனஸ், நீங்கள் ஏர்ன் பண்ணுறது, பெர்ஃபார்மன்ஸ் போனஸ், நிறைய டைப் ஆஃப் போனஸ் பே பண்ணுது இந்த வெப்சைட். அதே மாதிரி ஒரு நாளைக்கு $1000 மேலே ஏர்ன் பண்ணுறது இதில் இருக்குது. அப்படி வெல்த்தியான வெப்சைட்ஸ் இதெல்லாம். அண்ட் வந்து இதில் நீங்கள் உங்களுக்கு சூட்டபிள் ஆகுமா, நீங்கள் எப்படிங்கிறதெல்லாம் நல்லா தெரிவு செய்து கொள்ளுங்கள். டெலிகிராம் சேனலில் 2800க்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரூஃப்ஸ் இருக்குது. 1500க்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸை உருவாக்கியிருக்கிறோம். அவங்களால யூஸ் பண்ணது அதில் பழைய ப்ரூஃப்ஸ் எல்லாம் இருக்குது. பின் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு 32 டைப்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ரன்னிங் நம்ம 5 இயர்ஸாக ரன் பண்ணுறோமே செக் பண்ணிக்கொள்ளுங்க. இதில் எக்ஸஸ் எல்லாமே நீங்கள் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் அல்லது வந்து சோஷியல் மீடியா பயோவில், இன்ஸ்டாகிராம், டிக்டாக் பயோவில் எல்லாம் செக் பண்ணிங்கன்னா இருக்கும். யூடியூப் பயோலையும் இருக்கும். ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. அந்த அப்டேட்கள் தெரிஞ்சுக்கொள்ளும். அதே வாட்ஸ்அப் குரூப்பில் நாங்கள் ஷேர் பண்ணுறோம். ஸோ செக் பண்ணிக்கொள்ளுங்க. சோஷியல் மீடியாஸை ஃபாலோ பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. யூடியூபை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. நிறைய யூஸ்ஃபுல்லான மணி மேக்கிங் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் யூடியூப்பில் ஷேர் பண்ணுறேன். அதே மாதிரி அதில் பிளேலிஸ்ட் இருக்குது பாருங்கள். டூல்ஸ் ஃப்ரீ ஆன்லைன் ஜாப், ஆன்லைன் மணி மேக்கிங், மாதிரி பாட நிலைவான வேலைகளுக்கான பண்ணி கான்செப்ட். ஸோ நீங்கள் அதை செக் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ ஏதோ ஒரு வாயில் செக் பண்ணிட்டு நீங்கள் உங்களுக்கு இது சூட்டபிள் சொன்னால் கட்டாயம் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. சோஷியல் மீடியாஸை நீங்கள் வெல் ஃபீச்சர் ஐட்டம் கூகுளில் சர்ச் பண்ணாலே சோஷியல் மீடியா லிங்க்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து அங்கேயும் செக் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ நீங்கள் மணி மேக்கிங்கில் ரியலான இடத்திலிருந்து சரியாக உருவாகணும் அப்படின்னு சொன்னால் கட்டாயமாக வெல் ஃபீச்சர் அகாடமியோட ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. வாட்ஸ்அப் கண்டெக்ட் மென்ஷன் பண்ணுறேன். கண்டெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. இது சம்மந்தமான மோர் டீட்டெயிலை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நீங்கள் ஒரு மணி மேக்கிங்கை சரியான இடத்துலேருந்து உருவாக்கணும் தேடிட்டு இருந்தாலும் இது, அல்லது நீங்கள் நிறைய ஸ்கேம்களில் விழுந்து சரியான வழியை தேடிட்டு இருந்தாலும் இது உங்களுக்கு ரொம்ப சூட்டபிளாக இருக்குமா. ட்ரான்ஸ்லேஷன் ஜாப் மூலமாக இலகுவாக நீங்கள் மாதம் $200 வரை சம்பாதிக்கக்கூடிய ஒரு பெஸ்ட் ஆஃப் 5 வெப்சைட் தான் இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ நான் இதில் சொல்ல போகிற வெப்சைட் வந்து உங்களுக்கு சிலது புதுசாக இருக்கும். நான் 3 கான்செப்டில் சொல்ல போகிறேன். ஒன்று வந்து நீங்கள் அந்த ப்ரொஜெக்ட் பை ப்ரொஜெக்டாக ஒர்க் பண்ணக்கூடியது. அதே மாதிரி ஒரு கம்பெனிக்கு ரிமோட்டாக வீட்டிலேருந்து ஒர்க் பண்ணக்கூடியது. அதே போல் நீங்கள் என்னென்னா அந்த வெப்சைட்ஸுக்கு வந்து உங்களோட சர்வீஸை வந்து அங்கே ஜாப்ஸ் அவைலபிளாக இருக்கும். நீங்கள் அதை எடுத்து கம்ப்ளீட் பண்ணிட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும். நீங்கள் தான் இதை தெரிவு செய்கிற மாதிரி இருக்கும். ஸோ 3 கான்செப்ட்லேயும் உங்களுக்கு சூட்டபிளானது தெரிவு செய்து கொள்ளுங்கள். அண்ட் வந்து ட்ரான்ஸ்லேஷனுங்கிறது ஒரு லாங்குவேஜில் இருக்கிற டாக்குமெண்ட்டையோ அல்லது ஆடியோவை நீங்கள் டெக்ஸ்ட்டாக இன்னொரு லாங்குவேஜுக்கு கன்வெர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். சும்மா விளையாட்டுக்கு மாதிரி இல்லாமல் நீங்கள் யாரெல்லாம் தேவையான ஆக்கள், தெளிவான ஆக்கள், நீங்கள் நாலேஜ் உள்ள ஆக்கள் ட்ரை பண்ணுறீங்களோ கட்டாயம் ட்ரை பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, நிறைய வழிகள் இருக்குது. அதில் இது ஒன்று. அதே மாதிரி இந்த ஸ்கேம்களில் விழுந்துருவாங்க. சில ஆக்கள் சொல்லுவாங்க, அதாவது உங்களுக்கு இன்னும் உங்களோட எம்ப்ளாயருக்கும் இடையிலான ஒரு ட்ரஸ்டபிளான வெப்சைட் ஒன்று இருக்கணும். ஸோ அதை வந்து ஒரு ட்ரஸ்டபிளான பர்சனால உங்களுக்கு இது பண்ணுற மாதிரி இருக்கணுமா, ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஒரு பர்சனால இது பண்ணுற மாதிரி இருக்குது. அப்படி தான் இருந்தாலும் உங்களுக்கு ஆன்லைன்லேயே அந்த வெப்சைட்டை பற்றி நீங்கள் நல்லா சர்ச் பண்ணி பாருங்கள்.
ரிவ்யூஸ் இருக்கும், அதே மாதிரி வீடியோஸ் இருக்கும், இப்படி நிறைய கான்செப்ட் இருக்கும். அது எல்லாத்தையும் கொஞ்சம் டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் சரி. ஓகே, ரைட். ஸோ இதில் வந்து நம்ம சொல்ல போகிற இந்த கான்செப்ட் என்னென்னு சொன்னால் நாலேஜ் பேஸ்டானது. நாங்கள் வெல் ஃபியூச்சர் அகாடமியில் ஒரு கிளாஸ் ஒன்று ரன் பண்ணுறோம். இங்கே வந்து உங்களுக்கு எந்த ஒரு நாலேஜுமே இல்லாமல் நீங்கள் வந்து இங்கே மணி மேக் பண்ணக்கூடிய கான்செப்ட். ஏன்னா இங்கே பாருங்கள், நாங்கள் கிளாஸில் டீச் பண்ணுறது 6 காப்பி பேஸ்ட் வெப்சைட், 2 டேட்டா என்ட்ரி வெப்சைட், 2 டேட்டா கலெக்ஷன் வெப்சைட், இன்கம், ஃப்ரீலான்ஸ் வந்து எல்லாமே ஒர்க்கிங் மேட்டர்கள் தானே. ஓகே, எல்லாமே ஆக்டிவ் இன்கம் ஸ்கீம். நீங்கள் ஜாயின் பண்ணதுமே இங்கே ஜாப்ஸ் அவைலபிளாக இருக்கும். அதை எடுத்து நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு ஏர்ன் பண்ணுறது தான். எங்களோட கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 100 மில்லியனுக்கு மேலே ஏர்ன் பண்ணியிருக்கிறாங்க. 5+ இயர்ஸாக பிஸ்னஸில் இருக்கிற ஃபஸ்ட் கிளாஸ்லேருந்தே நீங்கள் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணி கொள்ளலாமா. அண்ட் வந்து பார்ட் டைம், ஃபுல் டைம், ஃபுல் ஃப்ளெக்சிபிலிட்டியாக நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணலாம். இதெல்லாம் ஏர்ன் யோ ஓன் இன்கமாக. இங்கே எந்த ஒரு பொஸ்ஸுமே இல்லை, எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லை, எல்லாமே க்ளீன் அண்ட் ப்ரூவன் மாதிரி. இங்கே ஒர்க் இருக்குமா, இங்கே ஜாயின் பண்ண ஒர்க் அவைலபிளாக இருக்குமா, எந்த ஒரு கான்செப்டும் டவுட்ஸும் உங்களுக்கு தேவை. நீங்கள் தாராளமாக இதில் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு ஏர்ன் பண்ணலாம். அண்ட் வந்து பிடிஎஃப் எக்ஸஸ் ஒன்று இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் பிஎல்ஆர் பிடிஎஃப், இதை அந்த பிடிஎஃபை நீங்கள் ரீசெல் பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் இந்த பிடிஎஃப்பில் இருக்கிற கண்டென்ட்டை வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம். அஃபிலியேட் லிங்க் ஆட் பண்ணலாம், கிவ் அவே கொடுக்கலாம். அப்படியே ஃபுல் ரைட்ஸ் உள்ளது. உங்களுக்கு அன்லிமிட்டட் எக்ஸஸ் இருக்குது. அதே மாதிரி சர்வே கம்ப்ளீட் பண்ணுற கைட், அதே மாதிரி எங்களோட கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் அதாவது இந்தியா, துபாய், கட்டார், சவுதி இந்த கண்ட்ரீஸில் உள்ள ஆட்கள் வந்து எப்படி மணி மேக் பண்ணுறாங்கிற கான்செப்ட்டும் அதில் இருக்குது. அதையும் செக் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ இதில் டெலிகிராம் எக்ஸஸ், வாட்ஸ்அப் குரூப் கண்டெக்ட், எங்களோட வாட்ஸ்அப் கண்டெக்டும் இருக்குது. அதையும் செக் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ 2800க்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸில் ப்ரூஃப்ஸ் இருக்குதா. ஸோ இதில் பாருங்கள், இவர் 31, இவர் 2வது வித்ரோவல், இவர் 31வது வித்ரோவல். அண்ட் வந்து இவர் ஒரு நாளைக்கு சர்வே கம்ப்ளீட் பண்ணது, ஒரு நாளைக்கு 3 சர்வே கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஒரு ஆள் இந்த மணியை யூஸ் பண்ணிவிட்டு ஒரு டிவி பர்ச்சேஸ் பண்ணிக்கிறாரு. அதே மாதிரி ஒரு 15வது வித்ரோவல். அதே மாதிரி கிளாஸில் வந்து கவர்மெண்ட் ஒர்க்கர், ப்ரைவேட் ஒர்க்கர், ஹவுஸ் ஒய்ஃப், அதே மாதிரி வேலை தேடிட்டு இருக்கிறாக்கள், அண்ட் வந்து யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ், மதர்சாய் ஸ்டூடெண்ட்ஸ், இப்படின்னு ஒரு சொல்லி எல்லா வெரைட்டி ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸும் இங்கே ஒர்க் பண்ணால். ஏன்னா இது லீகலானது, எந்த ஒரு ரிஸ்க்குமே இல்லை. நம்ம ஏர்ன் பண்ணுற மணிக்கு நம்ம முழுமையான எஃபர்ட்டை போடலாம். ஃபுல் ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கிறதால நிறைய பேருக்கு இது ரொம்ப சூட் ஆகுறாங்க. தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் இந்தியா, துபாய், கட்டார், சவுதி இந்த கண்ட்ரீஸில் இருப்பீங்கன்னா ஜஸ்ட் வந்து சர்வே கம்ப்ளீட் பண்ணு. சர்வேங்கிற ஒரு ப்ராடக்ட் சர்வீஸ் சம்மந்தமாக உங்கள்கிட்ட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்பாங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை நீங்கள் இது பண்ணலாம். அதே மாதிரி பின் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 33 டைப்ஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் நாங்கள் 11 வருஷமாக, ஸோ 5 வருஷமாக ரன் பண்ணுறோமே. 5 வருஷமாக இன்சூரன்ஸில் ஏர்னிங்ஸ் இதில் இருக்கும். ஸோ செக் பண்ணி கொள்ளுங்களா. ஓகே, ரைட். ஸோ இதே கான்செப்ட் வந்து நாங்கள் வாட்ஸ்அப் குரூப்லேயும் ஷேர் பண்ணுறோம். ஸோ வாட்ஸ்அப் குரூப்லேயும் நீங்கள் தேவையான ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. இன்னும் டெலிகிராமில் ஓல்டு ப்ரூஃப் எல்லாம் இருக்கும், செக் பண்ண ஈஸியாக இருக்கும். ஸோ இதில் எக்ஸஸ் எல்லாமே வந்து நீங்கள் இன்ஸ்டாகிராம் பயோவில் ஒரு லிங்க் ஒன்று இருக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அது எக்ஸஸ் கிடைச்சிடும். அதே மாதிரி டிக்டாக் பயோலையும் கண்டெக்ட் இருக்கும், கண்டெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. அண்ட் யூடியூபை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. நிறைய யூஸ்ஃபுல்லான மணி மேக்கிங் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் நாங்கள் இங்கே ஷேர் பண்ணுறோம். யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி பிளேலிஸ்ட் இருக்குது. பிளேலிஸ்ட்டில் டோல் ஃப்ரீ ஆன்லைன் ஜாப் ஏர்னிங், ஆன்லைன் மணி மேக்கிங், பாடநெறிவான வேலைகளுக்கு அனுப்பணும் கான்செப்ட் இருக்குது. அதையும் செக் பண்ணிக்கொள்ளலாம். இங்கேயும் லிங்க்கில் டெலிகிராம், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக், வாட்ஸ்அப் கண்டெக்ட் எல்லாம் இருக்கும். ஸோ இதையும் நீங்கள் செக் பண்ணிக்கொள்ளலாம். அதே மாதிரி கூகுளில் வந்துட்டு வெல் ஃபியூச்சர் அகாடமின்னு சர்ச் பண்ணிங்கன்னா எங்கள் சோஷியல் மீடியா லிங்க்ஸ் எல்லாமே இங்கேயும் ஷோ ஆகிடும். இங்கேயும் செக் பண்ணி கொள்ளலாம். ஸோ அதே மாதிரி இமேஜஸ் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஓவரால் ஷேர் பண்ணியிருக்கிற இமேஜஸ்கள் இங்கே ஷோ ஆகும். ப்ரூஃப்ஸ்கள் அதுவும் செக் பண்ணிக்கொள்ளுங்க. அண்ட் வீடியோஸில் யூஸர்ட்டு நல்ல என்கேஜ் ஆகின வீடியோஸ்கள் ஷோ ஆகும். அதையும் செக் பண்ணிக்கொள்ளலாம். அதே மாதிரி ஷார்ட் வீடியோவில் நாங்கள் 3 மினிட்டுக்குள்ளே ஷேர் பண்ணியிருக்கிற வீடியோஸ்கள் ஷோ ஆகும். ஸோ அதையும் செக் பண்ணிக்கொள்ளலாம். ஏதோ ஒரு வகையில் வெரிஃபை பண்ணிவிட்டு நீங்களும் வெல் ஃபியூச்சர் அகாடமியில் ஜாயின் பண்ணிட்டு மணி மேக் பண்ணால் கட்டாயமாக ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. வாட்ஸ்அப் கண்டெக்ட் ஷேர் பண்ணணும். ஸோ வாட்ஸ்அப் பண்ணுங்கள், மோர் டீட்டெயில் ப்ரொவைட் பண்ணுறேன். ஓகே, நம்ம கான்செப்ட்டுக்குள்ள வருவோம். ட்ரான்ஸ்லேஷன் ஜாப்ஸ், இன்டர்பிரேட்டர்னு சொல்லுவோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க கவர்மெண்ட்ல எல்லாம் சில மீட்டிங்ஸ் என்னென்னா ஒவ்வொரு ஏரியாவில் ஒரு கவர்மெண்ட்டுங்கிறது ஒரு பெரிய மெயின் கவர்மெண்ட் வந்து ஒரு பெரிய பரப்பை கொண்டு இருக்கும். அதில் வேறு வேறு லாங்குவேஜ் டீச் பண்ணுறாக்கெல்லாம் பேசுகிறாக்கெல்லாம் இருப்பாங்க. ஸோ அந்த லாங்குவேஜ் எல்லாம் அந்த லேர்ன் பண்ணுற பேசுகிற ஆக்களை இவங்க பார்லிமெண்ட்டுக்கு அல்லது லோக்கல் கவர்மெண்ட்டுக்கு கொண்டு வர போகக்குள்ள அவங்க பேசுகிறது வந்து மற்ற லாங்குவேஜில் உள்ளாக்கள் புரிஞ்சு கொள்றதுக்காக இன்டர்பிரேட், நீங்கள் பார்த்துருப்பீங்க பேசக்குள்ள ஹெட்செட் போடுவாங்க. அதில் இன்டர்பிரேட் பண்ணுறாக்கள் இருப்பாங்க. ஒரு ஹை டிமாண்ட் ஜாப்பாக. ஸோ அப்படியான கான்செப்ட் உள்ள வெப்சைட்ஸை தான் நான் பார்க்குறோம். அது ஆன்லைன்லேயும் நம்ம செய்யலாம். ஃபர்ஸ்ட் வெப்சைட் கோ டிரான்ஸ்கிரிப்டா. ஓகே, ஒன் ஆஃப் த பெஸ்ட் வெப்சைட். 20 வருஷமாக ஆன்லைனில் இருக்குது. ஸோ இங்கே வந்து நிறைய லாங்குவேஜஸ். ஒரு வேர்டுக்கு 0.1 சென்ஸ். அப்போ நீங்கள் ஒரு 100 வேர்டு இது பண்ணாலே சரி, 100 வேர்டை நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணாலே $10 வந்துடும். ஓகே, நீங்கள் 100+ லாங்குவேஜஸுக்கு மேலே இங்கே இருக்குதா கஸ்டமர்ஸ். அதாவது இதில் ஒர்க் தாரவங்க வந்து 4.9 ரிவ்யூஸ் கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் தாராளமாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ இஸ்டபிளாக ஏர்ன் பண்ணலாம். 20 வருஷம் ஆன்லைனில் இருக்குது. 100 மில்லியன் பெய்டு ஃப்ரீலான்சர்ஸ், $100 மில்லியன் வந்து ஃப்ரீலான்சருக்கு பே பண்ணியிருக்குது. அது மாதிரி 100+ லாங்குவேஜஸில் இங்கே இது நடக்குதா. ஸோ எல்லாமே வந்து ரியலபிள் ஒர்க் தான்.
ஸோ செக் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ இதில் வந்துட்டு அப்ளை கொடுத்தீங்கன்னா சரி, இதில் நீங்கள் USD அதே மாதிரி பேபால் பயனியரில் வித்ட்ரா எடுத்துக்கொள்ளலாம். ஸோ வித்ட்ராவில் எந்த ஒரு இஷ்யூவும் இல்லை. ஸோ இது பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா அந்த என்ன லேங்குவேஜஸ்னோட சொல்லியிருக்கேன். ஸோ இந்த லேங்குவேஜஸ்லேருந்து இந்த லேங்குவேஜஸுக்கு நீங்கள் இதை ட்ரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்குமா. ஓகே, அதில் நீங்கள் ஸ்பெஷல் ஆக்களும் இதில் இருப்பாங்களா. ஸோ அதை நீங்கள் இது பண்ணி கொள்ளலாம். ஸோ செக் பண்ணிக்கொள்ளுங்க. ஃபர்ஸ்ட் வெப்சைட் வந்து கோ டிரான்ஸ்கிரிப்டா. ஓகே, அடுத்தது வந்து அதில் ஜாப்ஸ் இருக்கும். ஜாப்ஸ் எடுத்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டு கொடுக்குற கான்செப்டா. இது வந்து என்னென்னா ஒரு வெப்சைட்டுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி, ஒரு கம்பெனிக்கு அல்லது ஒரு வெப்சைட்டுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணி கொடுக்குற மாதிரி. ஸோ இயர்லி ஏர்னிங் ஸ்கூலுக்கு வந்து ஒரு டிரான்ஸ்லேட்டர் தேவை. ஸோ இவங்களுக்கு வந்து $38,000 $58,000 ஒரு வருஷத்துக்கு பே பண்ணுவாங்க. இது ஒரு கிரேட் லெவல் 2 டிரான்ஸ்லேட்டர் தேவை. இவங்களும் ஒரு வருஷத்துக்கு $43,000 பே பண்ணுவாங்க. இதில் வந்து இன்டர்பிரீட்டர் தேவை. ஸோ இதில் வந்து ஒரு யூனிவர்சிட்டிக்கு வந்து டிரான்ஸ்லேட்டர் தேவை. ஒரு 1 ஹவருக்கு $19 $26 வரை இது பண்ணுவாங்க. இது பெங்காலி டிரான்ஸ்லேட்டர். அதே மாதிரி மல்டிலிங்குவல் இன்டர்பிரேட்டர் அண்ட் டிரான்ஸ்லேட்டர் தேவை. அதே மாதிரி டிரான்ஸ்லேட்டர் அல்லது இன்டர்பிரேட்டர் தேவையாம். அடுத்தது கஸ்டமர் சர்வீஸ் ரிப்ரசன்டேட்டிவ் டிரான்ஸ்லேட்டர். இப்படின்னு எக்கச்சக்கமான டிரான்ஸ்லேஷன் ஜாப்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதையும் ட்ரை பண்ணிக்கொள்ளலாம். இது வெப்சைட் டேட்டா டிரான்ஸ்லேட்டர், சிப் ரெக்ரூட்டரா. ஸோ இதே மாதிரி நிறைய ரிமோட் வெப்சைட் இருக்குது. அதுலேயே நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணி ட்ரை பண்ணி கொள்ளலாம். ஓகே, அடுத்து நம்ம கிளாஸில் படிக்கிற ஃப்ரீலான்சர். ஸோ ஃப்ரீலான்சர்லையும் உங்களுக்கு ஜாப்ஸ் இங்கே ஷோ ஆகும். ஓகே, 194 ஜாப்ஸ் இருக்குது. இதில் பாருங்கள், ஆடியோ டிரான்ஸ்லேட்டர், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், இங்கிலீஷ் கண்டென்ட், அதே மாதிரி டூரிசம் டிரான்ஸ்லேட்டர், அதே மாதிரி இங்கிலீஷ் ஸ்பானிஷ் PDF டிரான்ஸ்லேட்டர், ஸ்பானிஷ் டு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேட்டர், இப்படின்னு ஒரு சொல்லி நிறைய வெரைட்டி ஆஃப் டிரான்ஸ்லேட்டர் கான்செப்ட் இருக்குது. ஸோ அந்த நாலேஜ் இருக்கிறாங்க, தாராளமாக இது பண்ணலாம். இதை ஜாப்ஸை கிளிக் பண்ணதுமே இந்த ஜாப்ஸுக்கு நம்ம அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். பாருங்கள், இவருக்கு வந்து $1,500 $3,000 இயர்லின்னு நினைக்கிறேன். ஸோ இப்படி நிறைய பேர் இதுக்கு பாருங்கள் பிட் பண்ணியிருக்காங்க. நான் கம்ப்ளீட் பண்ணி தரேன்னு சொல்லி அப்படி வந்து நீங்களும் இதுக்கு ட்ரை பண்ணி கொள்ளலாமா. ஓகே, ரைட். ஃப்ரீலான்சர் இதில் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருக்குது ஃப்ரீலான்சர் படிக்கிறதுக்கு. அதை நாங்கள் கிளாஸில் உங்களுக்கு டீச் பண்ணுவோமா. அடுத்தது வந்து இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் வெப்சைட் கிங்கோ. லைனர் பிரிட்ஜுங்கிற ஒரு பெஸ்ட் கம்பெனி ஒன்றோட ஜாப்ஸ். ஸோ இங்கே வந்து நீங்கள் என்ன செய்யலாம்னு ஒரு சொன்னால் ஃப்ளெக்சிபிள் ஹவர்ஸ் ஒர்க் பண்ணலாம். என்னென்னா நீங்கள் இங்கே ரெஜிஸ்டர் பண்ணவே டெஸ்ட் வைப்பாங்க. அந்த டெஸ்ட் முடிஞ்சதுமே உங்களுக்கு இங்கே நிறைய ஜாப்ஸ் இருக்கும். ஓகே, நீங்கள் இந்த வெப்சைட்டை தாராளமாக நான் சொல்கிற வெப்சைட்லாம் கூகுள் பண்ணி பாருங்கள். அவ்வளோ ட்ரஸ்டபுளான வெப்சைட். ஓகே, ஸோ இங்கே வந்து நீங்கள் இங்கிலீஷ் டிரான்ஸ்லேட்டர்னால் ஒரு மாதத்துக்கு நீங்கள் $417 ஏர்ன் பண்ணலாம். அதில் வந்து அரபிக் டிரான்ஸ்லேட்டர்னால் நீங்கள் ஒரு மாதத்துக்கு $200 மேலே நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். அல்லது பல்கேரியன் டிரான்ஸ்லேட்டர், அதே மாதிரி சைனீஸ் டிரான்ஸ்லேட்டர்ஸ். அப்போ இதில் டிமாண்ட் கூட, எமௌண்ட் கூட இருக்குன்னு ஒரு சொன்னால் இதுக்கு வந்து டிமாண்ட் கூடங்கிறது நீங்கள் விளங்கி கொண்டீங்கன்னா சரி. பிரிட்டிஷ் இங்கிலீஷுக்கு $590, சும்மா $417. அதே மாதிரி ஜெர்மனுக்கு $494, ஜப்பானிஸுக்கு $543, ரஷ்யனுக்கு $183, ஸ்வீடிஷ் $300, தாய்க்கு வந்து $250, உக்ரைனுக்கு வந்து $50, இப்படின்னு ஒரு சொல்லி வெரைட்டி ஆஃப் லாங்குவேஜஸ்லேயே இருக்குதா. நீங்கள் தாராளமாக இதுலேயும் ட்ரை பண்ணி கொள்ளலாம். ஸோ அதுக்குரிய ஏர்னிங்ஸும் உங்களுக்கு கிரெடிட் பண்ணுவாங்க. அதை நீங்கள் வித்ட்ரா பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். இதுலேயும் நிறைய உங்களுக்கு வந்து டிரான்ஸ்லேஷன் சம்மந்தமாக 37 லாங்குவேஜ் இருக்குமா. சில இதுவும் வைக்கிறாங்க இவங்களை, என்ன சில டெஸ்ட்டு அதே மாதிரி ட்ரைனிங்லாம் கொடுக்குறாங்க. பிகம் டிரான்ஸ்லேட் கொடுத்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி கொள்ளுங்கள். அடுத்தது வந்து இது ஒரு ஃப்ரீலான்ஸ் தான், ட்ரூலான்சர். ஓகே, ஃப்ரீலான்சர் அதே மாதிரி தான் இதுவும். ஓகே, இதில் வந்து கொரியன் இங்கிலீஷ் டிரான்ஸ்லேட்டர், அதே மாதிரி இந்தோனேஷியன் இங்கிலீஷ் டிரான்ஸ்லேட்டர், இங்கிலீஷ் டு ஹிந்தி டிரான்ஸ்லேட்டர், அதே மாதிரி இங்கிலீஷ் டிரான்ஸ்லேட்டர். ஓகே, ரைட். அதே மாதிரி ASEAN டிரான்ஸ்லேஷன், ஹியூமன் இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன், அரபிக் டு பாஷா இந்தோனேஷியா டிரான்ஸ்லேஷன், டர்க்மன் டிரான்ஸ்லேஷன், இப்படி நிறைய வெரைட்டி ஆஃப் டிரான்ஸ்லேஷன் ஜாப்ஸும் இங்கே ஷோ ஆகும். ஸோ இதில் வந்து நீங்கள் நெக்ஸ்ட் பேஜ் கொடுத்தீங்கன்னு சொன்னால் இன்னும் ஷோ ஆகும். ஸோ அதிலேருந்து நீங்கள் பெஸ்ட் ஒன்றை செலக்ட் பண்ணிட்டு பெர்ஃபார்ம் பண்ணி கொள்ளலாமா. ஓகே, ஸோ இந்த வெரைட்டி ஆஃப் ஜாப்ஸ், இந்த 5 டைப் ஆஃப் லையும் கட்டாயம் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு ஷுவராக வந்து இதில் ஒன்றும் சூட் ஆகும். ஓகேயா, ரைட். ஸோ கிளாஸ் ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கிறார்கள் வாட்ஸ்அப் கண்டெக்ட் மென்ஷன் பண்ண வாட்ஸ்அப் பண்ணிக்கொள்ளுங்க. மோர் டீட்டெயில் நான் ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ ஆன்லைனில் எந்த ஒரு ரிஸ்க்குமே இல்லாமல் மணி மேக் பண்ணால் கட்டாயமாக வெல் ஃபியூச்சர் அகாடமியோட ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே.